வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷாலினின் பேசுகிறேன். இப்போ இவங்க வந்து கழுத்தை ஒரு பக்கமாக சாய்ச்சிருக்காங்க, லைட்டாக தலையை ஆடுது பார்த்தீங்களா? இது பேர் வந்து டார்டிகோலிஸ்னு சொல்லலாம். குழந்தைங்களுக்கு இருக்குது. பிறவிலேயே ஜெனட்டிக்காக நிறைய குழந்தைங்களுக்கு கழுத்தே இப்படி இருக்கும். அது பேர் டார்டிகோலிஸ். இப்போ இவங்களுக்கு வந்து சர்வைக்கல் டிஸ்டோனியான்னு சொல்கிறாங்க. டார்டிகோலிஸோட ஒரு என்ன சொல்கிறது, சப்டிவிஷனை தான் சொல்லணும். அதாவது நிறைய இப்போ இது வந்து 90% இந்த ஃபோன் பார்த்துக்கிட்டே இப்படியே ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் கேமராவுக்கு முகத்தை நேராக ஸ்ட்ரெயிட்டாக வைக்க முடியாமல், எதுக்கு சிரிக்கிற, நீ அப்படி தான் பண்ணுற, எப்போ கேமராவில் ஃபேஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, என் முகம் வந்து இப்படி நேராக இல்லாமல் இப்படியோ இல்லை இப்படியோ இருக்கவங்க வந்து ஃபோனை 24 மணி நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்கவங்க. சோஃபாவில் சைடாக படுத்துக்கிட்டு இல்லை பெட்டில் படுத்துட்டு ஏதாவது சாஞ்சிக்கிட்டு கழுத்தை சைடாக வச்சுக்கிட்டே ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தால் இந்த கழுத்து இப்படி சாஞ்சிரும். பிறவிலேயே டார்டிகோலிஸ் இருக்கும் நிறைய பேருக்கு. இப்படி கழுத்தே இந்த மசில் ஸ்டிஃப் ஆகிடலாம். பட் இதுக்கு ஹோமியோவில் ரொம்ப அழகாக மருந்து இருக்குது இந்த டார்டிகோலிஸ்க்கு, நெக்குக்கு. இது நான் இந்த மருந்து இந்த இதில் நான் ஆட் பண்ணி விடுறேன். பட் இந்த மாதிரி கழுத்து இருக்குன்னா அதுக்கு வந்து மெடிசன் இருக்குது, சாப்பிட்டா சரியாகும். இவங்க வந்துட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடியே என்கிட்ட மருந்து வாங்கிட்டு அப்போ வந்து இந்த தோள்பட்டியே கொஞ்சம் தூக்கி இருக்கும், இப்படி இருப்பார். காமிங்க நீங்கள் எப்படின்னு ஃபர்ஸ்ட் முன்னாடி தெரியுதாடா? அது இந்த தோள்பட்டியே கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. முன்னாடி எப்படி இருந்துச்சு, தூக்கி இருந்துச்சு, தோள்பட்டை தூக்கி இருந்துச்சு, இந்த முகம் வந்து இப்படி இருந்துச்சு. பட் இப்போ இந்த கழுத்தே இங்கே பாருங்க, இந்த கழுத்தோட ஸ்பேஸே கம்மியாயிடுச்சு, தெரியுதாடா? நேராக வைக்க முடியுமா கழுத்தை? முடியல. வைக்கலாம், கொஞ்ச நேரம் முயற்சி பண்ணா கூட. இப்போ இப்படி இப்போ சாயிங்க வழக்கமாக எப்படி வச்சுருக்கீங்க? அந்த கழுத்து வந்து பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு அது சாஞ்சி ட்விஸ்டடாக ஆளே சைடாக உட்காந்துருக்க மாதிரி இருக்குல்ல. நான் அவரோட ஃபேஸ் ஷேப்புக்கு கேமரா வைக்கிறேன் என்ன அறியாமல், இந்த சைடாகவே இருக்குது. இந்த இதுக்கு வந்து ஹோமியோவில் மெடிசன் இருக்குது. பட் இவர் 1 இயர் முன்னாடி வந்து வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அப்புறம் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணாவே எல்லா அப்பா அவங்க உடம்ப பார்த்துக்க மாட்டாங்க, அப்படி இவர் விட்டுட்டார். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வந்துட்டு இன்னைக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு நான் வந்து மருந்து தரேன். இந்த கழுத்து வந்து எவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப தலையை ஆட்டி பேசுகிறவங்களையும் நான் சொல்லுவேன், தலையை ரொம்ப ஆட்டி பேசுகிறேன். கழுத்து எலும்பு தேய்மானம் வந்து பின்னாடி தலை சுற்றல், ரொம்ப தலை சுற்றல் இருக்காயா? தலை சுற்றலாம் இல்லை, கழுத்து மட்டும் ரொம்ப சாட்சி நிறைய பேர் இப்படி கையை முட்டு கொடுத்துட்டு இப்படியே டிவி பார்க்குறவங்க படுத்துக்கிட்டு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இந்த கை இப்படி அவசியம் இல்லாமல் உங்கள் கழுத்தில் ஏன் ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்க? ஒரு தொழிலே அப்படி கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறேன், சிஸ்டமில் வேலை பார்க்குற கூட டேபிள் அட்ஜஸ்ட் பண்ணணும், சேர் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ நான்லாம் இந்த மாதிரி ஒரு நான் இப்படி வச்சு இங்கே வச்சுக்கிட்டு இப்படி எழுதிட்டே இருந்தால் அது எனக்கு கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ நான் இப்படி ஸ்லோப்பாக வச்சுக்கிட்டேன் ஒரு பேட் மாதிரி. ஸோ நான் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி எழுதுனா எனக்கு ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா? கடை வச்சிருக்கீங்க, 3 டீ கடை இருந்துச்சு, ஸ்டால் இப்படி இருக்கும். இந்த பக்கம் தான் ஆள் வரை வியாபாரம், இப்படியே திரும்பி தான் வியாபாரம் பண்ணுறது. அதில் தான் அந்த பக்கம் ஒரு பக்கம் நீங்களாவது தொழில் கண்டி குடும்பத்தை காப்பதுக்காண்டி தலை இப்படி பார்த்து ஆள் உள்ள வராங்களா, வாங்க வாங்கன்னு சொல்லி இப்படி ஆடிட்டே வேலை பார்த்துட்டு இந்த பக்கம் டீ ஸ்டால், இந்த பக்கம் டீ ஸ்டால் இருக்கும், திசை திரும்பி இப்படியே திரும்பியே வியாபாரம் பண்ணி. எத்தனை வருஷம் டீ கடை? அது 20 வருஷம். 20 வருஷம் டீ கடை வேலை பார்த்துருக்கீங்க, அதோட விளைவு. ஆனால் இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க இந்த ஏப்ரல் மே லீவ் ஃபுல்லாக வீட்டில் வந்துட்டு ஒரு பக்கம் சைடாக பெட்டில் படுத்துக்கிட்டு சோஃபாவில் படுத்துட்டு எங்கேயோ பார்த்து மேம் 90% குழந்தைங்க கேமராக்கு இப்படி வச்சு சிரிக்கிறது, போஸ்ட் கொடுக்கல, ஒன்று இப்படி இல்லை இப்படி. மேம் கழுத்தே இல்லை. அவங்க எல்லாரும் பேஷண்ட் மேம். நான் முதல்ல சொல்லும் போது எல்லாரும் கோவப்படுவாங்க. நான் இப்போலாம் ஹஸ்பண்ட் சொல்லிட்டேன், சொல்ல வேண்டியது என் கடமை. ஒரு தாயா நான் சொல்லித்தரேன், ஃபாலோ பண்ணலையா அவங்க நாளைக்கு பேஷண்ட்டாக வரட்டும், நான் பார்த்துறேன், மருந்து கொடுக்குறேன். நாளைக்கு என்ன தலை சுற்றுதுன்னு வருவாங்க, தலை ஆடுதுன்னு வருவாங்க. இப்போ அப்பாவுக்கு 60-70 வயசில் ஆடுது, 20 வயசில் குழந்தைங்களுக்கு தலை ஆட ஆரம்பிச்சிடும். தலை லைட்டாக இப்படி ஆட ஆரம்பிக்கும். கேட்டால் நரம்பு, இங்கே நர்வ் கம்ப்ரெஷன் 100. நீங்கள் பிரெயின்லேருந்து நான் எல்லா கம்ப்ளைண்ட்ஸ் நோய்கள் பேர் லேபிள் பண்ணுறது பெரிய விஷயமா, வராமல் தடுக்கிறது பெரிய விஷயமா? வராமல் தடுக்கணும். பாதி லேடிஸ் ரைட் சைட் ஹேண்ட் இங்கே வலிக்குதும்பாங்க, ஃபோன் இப்படி வச்சு 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 இந்த கை வலிக்கும். இந்த ஃபோன் நான் சொல்ல மொபைல் ஸ்பீக்கரில் போட்டு பேசுங்க, காதில் வச்சு பேசாதீங்க, மணிக்கணக்காக பேசாதீங்க, தலை சுத்தம். ஸோ ஃபோன் வந்து பர்பஸ் தூரம் கூட வச்சுருங்க, ஃபோனில் பார்க்குறீங்கன்னா கூட தூரம் வச்சுருங்க. குழந்தைங்க இந்த கையிலேயே வச்சுக்கிட்டு இப்படி குனிஞ்சே மேக்ஸிமம் டைம் குனிஞ்சே இருக்காங்க குழந்தைங்க. அந்த மொபைலில் கூட இப்படி வச்சு நேராக தூரம் வச்சுட்டு இப்படியே வச்சு பார்க்கல.
எல்லாரோட கழுத்தும் இப்படி தான் இருக்குது. எல்லாரோட கழுத்துமே, பெரியவங்க கழுத்து, குழந்தைங்க கழுத்து வந்து எங்கேயா சாஞ்சிக்கிட்டு எங்கேயா படுத்துக்கிட்டு ஓடி ஆடி விளையாடுற வயசில் சோஃபாலேயோ பெட்லேயோ வீட்டில் ஏதாவது ஒரு மூலையிலையோ படுத்துட்டு இருக்கிற குழந்தைங்கள பார்க்கும்போது வயிறு எரியும் இல்லை? ஐயோ இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், இவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும், ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயசில் இவங்க இப்படியே ஒரு இடத்துல படுத்தே இருக்காங்களே. இவங்க வந்துட்டு ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல மூலையில் ஜஸ்ட் மொபைல் வச்சுட்டு பிரயோஜனமே இல்லாமல், சரி உபயோகமாக எதாவது படித்தாங்களா கூட பரவாயில்ல, ஏதாவது மொபைல் வச்சுட்டு இவெல்லாம் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் தான் பார்த்துருப்பா கண்டிப்பாக. ஒன்றுமே தெரியல. ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாலும் அழகாக சிரிச்சே வைக்கிறோம். ஒன்றும் தெரியல. சரி அந்த டைமில் அந்த புக் ஏதாவது படித்து நீ ரெஃபர் பண்ணியா, அதுவும் இல்லை. எப்படி டைம் வேஸ்ட் பண்ண முடியும்? வாழ்க்கையில் டைம் வேஸ்ட் பண்ணுறவங்க லைஃபே மீனிங்ஃபுல்லாக இருக்காது. அவங்களுக்கு சொல்கிறதுக்கு அடுத்தவங்களோட அவங்க வாழ்க்கையை பற்றி கேட்கறது கூட அடுத்தவங்களுக்கு டைம் இருக்காது. ஏன்னா இவங்களுக்கு ஒன்றுமே இருக்காதுல்ல. நேரம் செலவழிக்கிறவங்களுடைய வாழ்க்கை ஒன்றுமே இருக்காது. மீனிங்லெஸ் லைஃப். டைம் வேஸ்ட் பண்ணுறது. நான் எவ்வளோ தூரத்துக்குனா மேம் தூங்குறதே டைம் வேஸ்ட் நினைப்பேன். 8 மணி நேரம் தூங்கினா போதும், அதுக்கு மேலே எது தூங்கினாலும் டைம் வேஸ்ட். பகல்லாம் தூங்கவே மாட்டேன். மேடம் சொல்கிறா ரொம்ப செல்லமாக வளர்ந்துருப்பா போல. ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருந்தானா எந்திரிக்கிறதே 1 மணிக்கு தான் எந்திரிப்பாளாம். எந்திரிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு போவாலாம். அவங்க அம்மா ஏதோ நான்வெஜ் சமைச்சிருப்பாங்களாம், அதை சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த டே ஆரம்பிப்பாலாம். அதாவது மதியானம் 1 மணிக்கு தான் டேவே ஸ்டார்ட் பண்ணுவாளாம். அவளை எடிட் பண்ணும்போது இதை கட் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன், உன்னை தொலைச்சிருவேன், எதையுமே நீ கட் பண்ண அவள் ஃபேஸை மட்டும் தான் மாப் பண்ணும். என்ன செல்லமாக வளர்த்துருக்காங்க. இவ்வளோ செல்லமாக வளர்க்கலாமா? ஹரணியம்மா நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் எவ்வளோ செல்லமாக வளர்த்துருக்கீங்க. ஆனால் இங்கே நான் வந்துட்டு ரொம்ப டிசிப்ளின். அவளுக்கு மத்தியானத்தில் தூங்குறதுக்குன்னு வேலையே கிடையாது. அதில் ஜாதகத்துலேருந்தே கட் பண்ணிட்டேன். ஹரணியம்மா உங்கள் மகன் இனிமேல் மத்தியானத்தில் தூங்க மாட்டோம். ஐயோ என் மகன் தூங்கலேன்னு ஃபீல் பண்ணால் வாழ்க்கையில் டாக்டரே ஆக முடியாது இல்லையா? அந்த அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க பிள்ளைங்க. அவங்களுக்கு லைஃப்பை கன்ஸ்ட்ரக்டிவாக ப்ராக்ரெசிவாக எதுவுமே தெரியல. அப்போ நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு தலை நேராக இல்லை. எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு ஃபோட்டோ எதுவுமே சொல்லாதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே மொபைல் எடுத்துட்டு உங்கள் பிள்ளைங்கள கேமராமேன் நிற்க சொல்லுங்கள். உங்கள் குழந்தைய ஃபோட்டோ எடுங்க. யார் குழந்தை அந்த ஃபோட்டோவில் யாரோட குழந்தையோட ஃபேஸ் வந்து இப்படி நேராக இருக்கோ அந்த அப்பா அம்மாலாம் நிம்மதியாக போய் தூங்குங்க. ஓகே, உங்கள் குழந்தை லைஃப்பில் ஏதோ ஒன்று நம்ம உருப்பட வச்சிடலாம். யாரோட குழந்தைலாம் இல்லைன்னா கீழே குறைஞ்சிட்டு இப்படி நிமிர்ந்து பார்க்குதோ அந்த அப்பா அம்மாலாம் ஒரு 4 நாளைக்கு தூங்காதீங்க. உட்காந்து ஃபீல் பண்ணுங்கள். குழந்தை லைஃப்பை அனலைஸ் பண்ணுங்கள். என்ன பண்ணுறாங்க நம்ம பிள்ளைங்கன்னு பாருங்கள். அந்த குழந்தைங்க பூரணமாக நார்மல் லைஃப் வர்றதுக்கு என்ன பண்ணணும், எப்படி என் குழந்தைய சரி பண்ணணும்னு ஒர்க் அவுட் பண்ணி இந்த ஏப்ரல் மே லீவில் உங்கள் குழந்தைங்களை குணம் பண்ணி ஒரு எதிர்காலத்துக்கு பிரகாசமான குழந்தைங்களை உருவாக்கி கொடுங்க. ஏன்னா இதெல்லாம் எனக்கு தான் ரொம்ப கவலையாக இருக்குது. நான் பார்க்குறேன்ல பேஷண்ட்ஸை பார்க்க என் பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்லித் தருவனோ என்ன பண்ணணும் அது உங்கள் ஒவ்வொரு வீட்டு பிள்ளைகளுக்கும் நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் விளைவுகளை தான் பார்ப்பீங்க. அதை நோக்கி பயணம் போயிட்டு இருக்கும்போது உங்களால் தடுத்திருக்க முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. நான் பேஷண்ட்டை தான் பார்க்குறேன். ஸோ அந்த பயணத்தை தடுக்கிறதுக்கான வழியை உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக கொடுக்குறேன். இதெல்லாம் வந்துட்டு உங்களை அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறேன், அலர்ட் பண்ணுறேன். என்கிட்ட இப்படி கடைசியாக இப்படி வராங்க, நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே அங்கேயே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எல்லாரும் ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறீங்க. யாரோட குழந்தை வந்துட்டு நேராக பார்க்கலன்னு செக் பண்ணிவிட்டு உடனே அதை திருத்திக்கிறீங்க. லவ் யூ ஆல். நன்றி.